வணக்கம்பா. கிட்டத்தட்ட 2018 நம்ம டெக் பாஸ் ஆரம்பிக்கிறப்ப இவ்வளோ காசு போட்டு ஒரு கேமரா வாங்குங்க நான் நினைச்சு பார்த்ததில்ல. ஸோ கிட்டத்தட்ட 4,55,000 ரூபாய்க்கு இந்த கேமரா செட்டப் வாங்கியிருக்கோம். ஸோ கேமரா பார்த்தீங்க அப்படின்னா குணா சஜஸ்ட் பண்ணாரு, லென்ஸை பார்த்தீங்க அப்படின்னா விக்னேஷ் சஜஸ்ட் பண்ணாரு. ஸோ இந்த ரெண்டத்தை பற்றி அவங்க தான் பேச போறாங்க. நான் அன்பாக்ஸ் மட்டும் தான் பண்ண போறேன். யூசர் மேனுவல், அடாப்டர், கேனானோட ஒரிஜினல் பேட்டரி, அதே பேட்டரி எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்கோம். ஏன்னா எங்களுக்கு யூஸ்வலாக பத்தாது. ஒருத்தர் பேசியே கொள்றேன், அதுக்காகவே பேட்டரி எதா இருந்தாலும் பிராங்கா பேசுறாயா. இருந்தாலும் இவ்வளோ டேரக்டாக சொல்லியிருக்கோம். ஸோ கேமரா ஸ்ட்ராப். ஆனால் அது ஏன் குணா ப்ரோ யூஸே பண்ண மாட்டேறீங்க? இது ஃபோட்டோகிராஃபர்ஸ் யூஸ் ஆகும் ப்ரோ. ரொம்ப நேரம் கையில் வச்சு எடுத்துட்டு அது தெரியுது ப்ரோ. ஏன் இருந்தாலும் யூஸ் பண்ண மாட்டேறான்னு தெரியல. நீங்க வீடியோ வேகமா பேசுறீங்களே, மறுபடியும் அதுக்கே வரானே. மறுபடியும் வர்றா. அன்னையே உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். ப்ரோ R6க்கும் R2க்கும் என்ன டிஃபரன்ஸ்? அதே மாதிரி தான் இருக்கு. பட்டன்ஸ்ல அந்த பவர் பட்டன் மாத்திருக்காங்க பாத்தீங்களா? இங்க பவர் பட்டன் வீடியோக்கு கேமரா இவர்ல வீடியோக்கு தனியா இங்கிட்டு கொடுத்துட்டாங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா அன்லிமிட்டட் ரெக்கார்டிங். அன்லிமிட்டட்னா அந்த 30 மினிட்ஸ் அப்படிலாம் கிடையாது. எவ்வளவு நேரம் வேணாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். நம்ம கார்டு தீர்ற வரைக்கும், பேட்டரி ட்ரைன் ஆகிற வரைக்கும் எவ்வளவு நேரம் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. ஆனா இன்னொன்னு ஹீட் ஆகுமா? ஹீட் ஆகுதான் சொல்றாங்க. ஆனா ஹீட் ஆச்சு, பாடி ஹீட் ஆச்சுன்னா 45 மினிட்ஸ் வரைக்கும் 4K. இது வேற என்ன டிஃபரன்ஸ் ப்ரோ? என்ன மெகா பிக்சல் யூஸ் பண்ணிருக்காங்க? 24.2 ஃபுல் ஃப்ரேம் 4K. ஆமா 4K. நான் ஆன்லைன்ல பார்த்தேன் 1080p ல 180 fps எடுத்துக்கலாம்னு போட்டுருக்காங்க. ஆமா, நம்ம ஆர்ல பார்த்தோம் அப்படின்னா 120 ல எடுக்கலாம். இதுல 180. ஸ்லோ மோஷன் நல்லா இருக்கும். ஸ்லோ மோஷன் நல்லா இருக்கும். டாப் ஃபீச்சர்ஸ் அப்படின்னா என்னென்ன சொல்லலாம்? முன்ன என்ன பண்ணிருந்தாங்கன்னா ஆட்டோ ஃபோக்கஸ் ஒரு ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. இப்போ எப்படின்னா வெஹிக்கிள்ஸ்க்கும் நம்ம இது பண்ணிக்கலாம், அனிமல்ஸ்க்கும் ஐ ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு, ஃபோக்கஸ் பிரீதிங் இருக்கு. 6K ரா. ஆமா 6K ரா எப்படின்னா இதுல எடுக்க முடியாது. அட்மாஸ் நிஞ்சா 5.2 இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம் ராவா. இப்போ நம்ம போட்டோ எடுக்கிறோம் அப்படின்னா 40 fps ல எடுக்கலாம். இது எலக்ட்ரானிக் ஷட்டர்ல 40, மெக்கானிக்கல் ஷட்டர்ல 12 எடுத்துக்கலாம். அப்புறம் இன்னொன்னு அவங்க கெனான் சைட்ல சொன்னது என்னன்னா ரோலிங் ஷட்டர் இருக்காது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா தான் அந்த ரோலிங் ஷட்டர் இருக்கா இல்லைன்றது. அவங்களே இருக்காதுன்னு சொல்றாங்கன்னா எப்படி நம்ம யூஸ் பண்ணி பார்த்தா இருக்கும்? இப்போ ஃபோன் 2 நாள் பேட்டரி நிக்கும்ன்றாங்க, நம்ம யூஸ் பண்ணானே தெரியும். பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. ஸோ இது நிறைய பேரோட சஜஷன்ல தான் வாங்கினோம். குணா ப்ரோ சொல்லியிருந்தாங்க, ஆஃபீஸில் பாண்டி சொல்லியிருந்தாங்க, அப்புறம் சந்துரு பாரதி ஃபோட்டோகிராஃபர் இருக்கார்ல, அவர்கிட்டையும் நாங்கள் கேட்டிருந்தோம். அவர் தான் ஃபோன் பண்ணுறாரு. விஜயன் ஃபோன் பண்ணது யாருன்னா இதுக்கெல்லாம் காசு கொடுத்தாரு. ஆமாம், டேல்பத்ரி சிங். நாங்கள் வாங்கலை, அடடா கிரியேட்டர்ஸில் எங்களுக்கு ஷூட்டுக்காக வாங்கி கொடுத்துருக்காங்க. என்ன வீட்டே சுட்டுட்டானே. ஓகே ரைட், லென்ஸ் அன்பாக்ஸ் பண்ணலாம். ஸோ இதை சஜஸ்ட் பண்ணது விக்னேஷ். ஆல்ரெடி இவர் சில ஃபோட்டோஸ் எல்லாம் எடுக்கிறதுனால இவருக்கு ஓரளவு ஐடியா இருந்தது. ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு 2,37,000 ரூபாய் பே பண்ணி இந்த 70-200 லென்ஸ் வாங்கியிருக்கோம். இதில் என்ன ஹைலைட் அப்படின்னா, ஜூம் பண்ணுறோம் அப்படின்னா தனியாக வரும், ரொம்ப காம்பாக்டாக இருக்கு பாருங்க. ஸோ இந்த லென்ஸ் நம்ம எதுக்காக சூஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம வச்சிருக்க கேமரா RF. ஆமாம். ஸோ EF லென்ஸ் தேவைப்படாது. அதனால நம்ம டேரக்டாக RF லென்ஸ் வாங்கிட்டோம்னா அந்த மவுண்ட் மாட்டோம். ஆனால் RF லென்ஸ் பயங்கர காஸ்ட்லி இல்லை ப்ரோ EF ஓட. அதான் இருக்காரே டேல்பத்ரி சிங். அண்ட் இந்த லென்ஸ் குட் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணிருப்பாங்க. இதுல இந்த ஒரு ஹோல் இருக்குல்ல, இது எதுக்கு அப்படின்னா, இப்போ நம்ம சப்போஸ் ஏதாவது ND ஃபில்டர் மாற்றோம்னா அந்த நம்ம இதிலே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, இது இந்த ட்ரைபாட் மவுண்ட். ஸோ இதே வேணாம் அப்படின்னா தனியாக கழட்டிக்கலாம். கலர் டிஃபரன்ஸ் இருக்குமா EFக்கும் RFக்கும்? கண்டிப்பா இருக்கும் வாய்ப்பு. கிளாரிட்டி டிஃபரன்ஸ், கலர் டிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். இது என்ன அப்பச்ச சைஸ்? 2.8. ஸ்டெபிலிட்டியுமே அதை கம்பேர் பண்றப்ப நல்லா இருக்கும். 3 மோட் இருக்கும். நமக்கு எந்த அளவுக்கு ஸ்டெபிலிட்டி வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அன்னைக்கு பாண்டி யூஸ் பண்ணிட்டு என்ன சொன்னாரு அப்படின்னா, கையில் எடுத்தாலே அந்த ஸ்டெபிலிட்டி சூப்பரா இருக்கு. இப்போ நம்ம நார்மலா யூஸ் பண்றோம்ல 24-105 அந்த ரேஞ்சுக்கு ஸ்டெபிலிட்டி ரொம்ப சூப்பரா இல்லைனாலும் ஓரளவு ஹேண்டில் பண்ண முடியுது. அந்த EF கம்பேர் பண்றப்ப இதுல நல்ல டிஃபரன்ஸ் இருக்குன்னாரு. அண்ட் இந்த லென்ஸ்ல பெரிய அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, இந்த f2.8 வேல்யூ மாறவே செய்யாது. இப்போ 70-200 இருந்து நீங்க எந்த ரேஞ்சில் வச்சாலும் அந்த வேல்யூ மாறாதனால போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் இன்னும் நல்ல பிரைட்டராகவே நம்ம எடுத்துக்கலாம். தேவையில்லாம இந்த ISO கூட்டுறது அந்த வேலை இருக்காது. ஸோ எதுக்காக இந்த கேமரா அண்ட் லென்ஸை இப்போ திடீர்னு அப்கிரேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா, எங்கிட்ட 2 கேமரா இருக்கு, சம்டைம்ஸ் 3 ஆங்கிள்ஸ் அண்ட் ஆல்சோ எங்களுக்கும் கிளாரிட்டி இம்ப்ரூவைஸ் பண்ணோம் அப்படின்றதுனால இதை வாங்கியிருக்கோம். அவ்வளோதான் அந்த வீடியோ. உங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷனும் இருக்கும். இந்த மாதிரிலாம் கேஜெட்ஸ் அடுத்தடுத்து அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. இத்துடன் இந்த வீடியோவை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். Meanwhile, ஸோ இன்னும் டீட்டெயில்டாக எங்களால் முடிஞ்சதுன்னா நாங்கள் நல்லா யூஸ் பண்ணிட்டு ஒரு 6 மாதம், ஒரு 8 மாதம் அப்படின்னு சொல்லுவோம், போட மாட்டோம். இல்ல ஏழை இப்படி பண்றியே கிறுக்கு மெண்டல் பயிலுலா.